தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. இப்பதான் ஏகே விடாமுயற்சி குட் பை டாக்லின்னு அடிச்சு முடிச்சிருக்காரு. அவர் இனிமே வேற எந்த படங்களையுமே நான் கமிட் ஆக போறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அந்த மாதிரி சொன்னாரு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் திரையுலகத்துல ஒரு முன்னணி நடிகரா வளம் வந்துட்டு இருக்கவர் தான் வந்து அஜித் குமார். இவர் சினிமா மட்டும் இல்லாம அவருடைய ரேசிங் கரியர்லயுமே ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த வாரம் கூட அவரோட கார் ரேசிங் அப்போ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவருக்கு எதுவும் ஆகல, அவர் ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்ற தகவல்கள்லாம் வெளிவந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில தான் நேற்றைய தினமான Jan 10 வந்து 24H கார் பந்தயம் துபாயில ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுல அஜித்தும் அவரோட ரேசிங் டீமும் கலந்து கொண்டு பரபரப்பா செயல்பட்டு வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்போ உங்களோட ரேசிங் கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு துபாயில இருக்கக்கூடிய ஒரு சேனல் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அஜித் குமாரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பேட்டி கொடுத்திருக்காரு. அப்போ உங்களோட ரேசிங் கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஆங்கர் கேட்க, நான் வந்து சீக்கிரமாவே என்னோட வாழ்க்கையில வந்து மோட்டார் சைக்கிள் ரேசிங் வந்து வந்துருச்சு. எனக்கு 18 வயசு இருக்கும் போதே நான் ரேசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் வந்துருச்சு. இருந்தாலும் எனக்கு 21 வயசு இருக்கும்போது திருப்பி நான் ரேசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா 1993ல திருப்பியும் என்னோட ரேசிங் கரியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா நான் சினிமாவுக்கு வந்துட்டேன். 2002ல திருப்பியும் ரேசிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்போ வந்து எனக்கு வயசு 32 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போதான் நான் வந்து மோட்டார் சைக்கிள் இல்லாம 4 வீலர்ல ரேசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் வந்து என்னோட ரேசிங் கரியரே தொடங்குச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த டைம்ல இந்தியாவில் நடைபெற்ற ரேசிங் சாம்பியன்ல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். 2003ல ஃபார்முலா BMW அப்படின்ற சாம்பியன்ஷிப்லையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். 2004ல பிரிட்டிஷ் ஃபார்முலா 3லயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனால் என்னுடைய சில கமிட்மெண்ட்னால 2004ல் நடைபெற்ற சீசனில் என்னால் முழுசாக வந்து தொடர முடியல. சினிமா ரேசிங் என்பது 2 கப்பல்களை சமமாக பார்த்துக்கொள்வது போன்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. 2010ல் வந்து அதிர்ஷ்டவசமாக ஐரோப்பிய ஃபார்முலா 2வது சீசனில் பங்கேற்கும் வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. ஆனால் படவேலைகள் சில இருந்ததுனால என்னால் அந்த ரேஸ்களில் கலந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் ரேசிங் சீசன் முடிகிற வரைக்கும் நான் வேறு எந்த திரைப்படத்துலையும் வந்து கமிட் ஆக போகிறதில்ல அப்படின்னும், ரேசிங் சீசன் தொடங்குவதற்கு முன்பு நான் படங்களை நடிப்பேன், அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ரேசிங் களத்தை தான் நான் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு ரேசிங் டீம் என்னால் உருவாக்க முடிஞ்சதுன்னு நான் ரொம்ப அதிர்ஷ்டகரமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியை முடிச்சிருக்காரு. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.